வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்து அதில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான ஆல் கரம் மசாலாஸ் எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அரைச்சி சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா, மல்லி இலை இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்குவோம். நான் 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூமும் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மஷ்ரூமில் உள்ள தண்ணி எல்லாமே இதில் பிரிஞ்சு வரும். தண்ணி எல்லாமே இனி வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அப்போது அதில் சேர்த்துருக்க தண்ணியும் மஷ்ரூமில் வெளியே வர்ற தண்ணியுமே நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் பச்சை பட்டாணி, மஷ்ரூம் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் அளவுக்கு தயிர் அது சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியோட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அந்த மசாலா எல்லாமே அரிசியிலும் சேர்ந்து கோட்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம அளவாக எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணிங்கிற அந்த ரேஷியோவில் 3 கப் அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு போதுமான அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அதை கொதிக்க விட போகிறோம். நம்ம உடனே விசில் போட்டு நம்ம பிரியாணி வைக்க போகிறது கிடையாது. அரிசியும் நம்ம சேர்த்துருக்க மஷ்ரூம், பட்டாணி, மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 3/4 பாகம் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூடி போட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ தெரியும் நம்மளுக்கு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ அரிசி கொஞ்சம் குக் ஆகிருக்கு. திரும்பியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். இடையில் எடுத்து கிண்டி விட்டோம்னா இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு விசில் அடித்து ஏறி இறங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது. மணமும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.